ஆனால் தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்த வரைக்கும் அந்த டிவிகேல இருக்கக்கூடிய பொதுச் செயலாளர் தலைவர்கள் அவங்க எது கூட்டம் நடத்துனாங்க அவங்கள தான் கேட்கணும். கருத்து என்ன கேட்டாங்க அவங்கள தான் கேட்கணும். அந்த கருத்தில் அவங்களுடைய மாவட்ட செயலாளர்கள் என்ன சொல்லியிருக்கிறாங்க அவங்கள தான் கேட்கணும். இப்போ டிவிகே நடத்தக்கூடிய ஒரு கூட்டத்திற்கும் வீடியோ கான்ஃபரன்ஸுக்கும் எப்படி நான் பதில் சொல்ல முடியுங்கன்னா, என்னை பொறுத்தவரை விஜய் அவர்களை பற்றி இதுவரை நான் பேசியிருக்கக்கூடிய கருத்திலிருந்து எந்த மாற்றமும் நான் மாற்றிக்கல. நான் அப்படியே தாங்க நான் இருக்கேன். அதனால் இன்னைக்கு ஒரு கூட்டணி வரணும் நடக்கணும் அப்படின்னு பத்திரிகை நண்பர்கள் நீங்கள் பேசுகிறீங்க. ஒரு பக்கம் டிவிக்கே எங்களுக்கு வேண்டாம் அப்படிங்கிறாங்க, இன்னொரு பக்கம் மாற்றுக் கட்சி நண்பர்களும் எங்கள் கூட்டணி பலமாக இருக்கு நம்ம போகிறோம் அப்படின்னு. இன்னைக்கு புதிதாக எந்த ஒரு இன்ஃபர்மேஷன் இல்லைங்கன்னா புதிதாக சொல்வதற்கு அந்த கட்சிகிட்ட தான் நீங்கள் கேட்கணும். நீங்கள் மீட்டிங் நடத்துனீங்க, மீட்டிங்கில் எதுக்காக கருத்து கேட்டீங்க, நீங்கள் கேட்ட கருத்து உண்மையா அப்படிங்கிறதுக்கு அவங்க பதில் சொல்லணும். எங்களுடைய நிலைப்பாடு மாறாதப்ப நான் எப்படி பதில் சொல்ல முடியுங்கண்ணா? அண்ணா அண்ணா இன்னைக்கு நம்ம ஒரு விஷயத்தை தெளிவாக புரிஞ்சுக்கணுங்கன்னா, தேர்தல் எந்த நேரமும் கூட டிக்ளேர் ஆகலாம். இன்னைக்கு நம்ம 14ஆம் தேதி, 16 வருதுங்கிறாங்க, 17 வருதுங்கிறாங்க, நமக்கு தெரியாது, 18ங்கிறாங்க. ஏதோ ஒரு நாள் இன்னும் அடுத்த இந்த வாரத்துக்குள்ள வருது. ஸோ தேர்தல் களம் சூடு பிடிச்சிருச்சு. திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரை சீட்டு கொடுத்துட்டாங்க, சில பேர்த்து கொடுத்துட்டாங்க. கம்யூனிஸ்ட் இன்னைக்கு சண்டை போட்டு அவங்க அறிக்கை கொடுத்துருக்குறாங்க. நம்ம கூட்டணியில் உடனடியாக இந்த மாடல் கோட் ஆஃப் கண்டக்ட் வந்தவுடன் வேகமாக தலைவர்கள் அதை வேலை செய்ய போகிறாங்க. இன்னைக்கு எலெக்ஷன் மோட்டுக்கு எல்லாமே வந்துட்டாங்கண்ணா. அதனால் இன்னைக்கு என்னுடைய கருத்து, எங்கள் கூட்டணி பலமாக இருக்கு. தேசிய ஜனநாயக கூட்டணி இன்னைக்கு பலமாக இருக்கு. யாரையும் எதிர்பார்த்து இந்த கூட்டணி இல்லை. நாங்கள் பலமாக இருக்கின்றோம், ஆரோக்கியமாக இருக்கின்றோம். 17ஆம் தேதி முன்னெடுத்திருக்கக்கூடிய ஆர்ப்பாட்டமும் கூட ஒரு சான்று. 3 முறை பிரதமர் அவர்கள் வந்துட்டு போயிட்டாங்க தமிழ்நாட்டுக்கு தேர்தல் களத்துக்காக. இன்னும் 2-3 முறை வர இருக்கிறாங்க மாடல் கோட் ஆஃப் கண்டக்டுக்கு பிறகு. அதனால எங்களை பொறுத்தவரை நாங்கள் பலமா எங்க பாதையில போறோம். மற்ற கட்சிகள் கூட்டணி வேணும்னு நினைக்கிறாங்க, மற்ற கட்சிகள் இன்டர்னல் மீட்டிங் போட்டு கேட்கறாங்கன்னா அந்த கட்சிகள் தான் பதில் சொல்லணும். எங்க நிலைப்பாட்டில் எந்த மாற்றம் இல்லை, நாங்க அதே நிலைப்பாட்டில் தான் நாங்க இருக்கோம். ஆனா நான் கொடுக்கக்கூடிய இடத்துலயும் இல்லை, வாங்கக்கூடிய இடத்துலயும் நான் இல்லைங்கன்னா. கொடுக்கக்கூடிய இடத்துல சில தலைவர்கள் இருக்கிறாங்க, வாங்கக்கூடிய இடத்துல சில தலைவர்கள் இருக்கிறாங்க. அதனால இந்த இரண்டுக்கும் இடைப்பட்ட கருத்தாக ஏன் கருத்து என்ன சொல்றதுங்கண்ணா? அண்ணா இன்னைக்கு பாருங்க, கம்யூனிஸ்ட் கட்சி சிபிஐ அதனுடைய தலைவர் ஐயா சண்முகம் அவர்கள் ஒரு பேட்டி கொடுத்திருக்கிறாங்க இன்னைக்கு பத்திரிகை நண்பர்கள்ட்ட. இப்ப 5 நிமிஷத்துக்கு முன்னாடி எங்க காங்கிரஸ் ஒண்ணுமில்லாத காங்கிரஸுக்கு நீங்க 3 சீட்டை உயர்த்தி கொடுக்குறீங்க, கம்யூனிஸ்ட் கட்சிக்காரங்க நாங்க இவ்வளவு கஷ்டப்படுறோம், எங்களுக்கே நீங்க சீட்டை கொடுக்க மாட்டீங்க, நாங்க ஏத்துக்க மாட்டோம், கிளம்பியாச்சு. அண்ணன் வைகோ அவர்களுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு அன்னைக்கு சிரிக்கிறார் வைகோ அண்ணன். 4 தொகுதிகள் அப்படிங்கிறாரு. இது எப்படி இருந்த வைகோ அண்ணன் எப்படி ஆயிட்டார்? எப்படிப்பட்ட ஒரு மனிதர், எத்தனை தொகுதியில் நின்றவர், தமிழ்நாட்டு அரசியலே மாற்ற வேண்டும் நினைத்தவரை எனக்கு சீட்டையெல்லாம் குறைச்சு அந்த நாளிலையும் அடுத்து சொல்றார் 3 உதயசூரியன் சின்னம், 1 எங்கள் சின்னம். எனக்கு வைகோ ஐயாவை பார்க்கறக்கே ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. நம்ம கொங்கு கட்சி இந்த பகுதியில் நிற்கக்கூடியவங்க 3 கம்பீரமா 3 சீட்னு இருந்தாங்க. இன்னைக்கு அவங்களையும் 2 சீட்ல உட்கார வச்சிருக்காங்க. அதனால இன்னைக்கு அந்த கூட்டணியிலிருந்து தலைவர்கள் வெளியே வருவதை நான் பார்க்கிறேன். ஏன்னா திருமாவளவன் அண்ணன் இன்னைக்கு என்னை பொறுத்தவரை திருமாவளவன் அண்ணன் கண்டிப்பா இவங்களுக்கு ஒரு 6 சீட்டுக்கோ 7 சீட்டுக்கோ அவர் ஏத்துக்கு போறது கிடையவே கிடையாது. அதனால திருமாவளவன் அண்ணன் கண்டிப்பா அசமாதானத்தில் இருக்காங்க, கம்யூனிஸ்ட் அசமாதானத்தில் இருக்கிறாங்க. அவங்களாம் என்ன பண்ணுவாங்கன்னு தெரியாதுங்க. வெளியே வந்து வேற கூட்டணிக்கு போறாங்களா தனியா நிற்கிறாங்களான்னு தெரியாது. ஸோ திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் அறிவாலயத்துக்கு வெளியே இன்னைக்கு இந்தியா போஸ்ட்மேனே பயத்தில் இருக்கான். ஆனால் போனோம்னா நமக்கு ஒரு சீட் கொடுத்துருவாங்களாட்டுக்கு, அந்த பக்கமே நான் போக மாட்டேன். ஸோ யார் வந்தாலும் கூட பிடிச்சி 1 சீட்டு 2 சீட்டுன்னு கொடுத்து அவர்களோடு இத்தனை காலமா பயணம் பண்ணவங்களுக்கு 2 சீட்டு 3 சீட்டுன்னு குறைக்கும் பொழுது எந்த விதத்தில் நியாயம்னு தலைவர்கள் கேட்கிறாங்க. அதனால கூட்டணியில் மாற்றம் வருமானு கேட்டீங்க, வருவதற்கான வாய்ப்பு இருக்கு. ஏன்னா திமுகவுடைய கூட்டணி நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம், உள்ள இருக்கக்கூடிய சலசலப்பை பார்க்கிறோம். தேர்தல் எப்பொழுதுமே நெருங்கும் பொழுது ஒரு ஃபைனல் ட்விஸ்ட் எப்பவுமே தமிழக அரசியல் இருக்கும். தமிழக அரசியல்ல எல்லா முறையும் தேர்தல் ஜஸ்ட் டிக்ளேர் ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு ஃபைனல் ட்விஸ்ட் இருக்கும். இந்த டைம் என்ன ட்விஸ்ட்னு பொறுத்துறது பார்க்கலாம். என்னங்கண்ணா?